Hi friends, welcome to Let's Talk Money with Sadik. Bitcoin அப்புறமா குளோபலி வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி இந்த ஏஐ ஸ்டாக்ஸ் இதெல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய கரெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் நான் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து நான் சொல்லிகிட்டே இருந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு லீடிங் இண்டிகேட்டராகவே இருந்திருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சிஸ் கீழே விழுது அப்படின்னா அதுக்கப்புறம் எக்விட்டிஸும் வந்து ஃபாலோ பண்ணுது. அண்ட் இப்போயும் நம்ம அந்த ட்ரெண்டை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது மார்க்கெட்டில், எஸ்பெஷலி கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸில், அண்ட் இந்த கிராஷ், அதாவது கிரிப்டோ கரன்சி கிராஷ் வந்து ஏன் நடக்குது, அண்ட் அதுக்கு மேலே வந்து ஸ்பெசிஃபிக்காக பிட்காயினுக்கு வந்து என்ன ஃப்யூச்சர், இது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக நம்ம பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பிட்காயினோட பாஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டேபிளில் நீங்கள் பார்க்குற மாதிரி 2017 2017 ஒவ்வொரு பேரிஷ் சைக்கிள்லையுமே ஆவரேஜ் கிராஷ், அது வந்து டாப்பில் வந்து பாட்டம் ஆவரேஜ் கிராஷ் வந்து 60% இருந்திருக்கு. ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் தி சைக்கிள் வந்து 211 டேஸாக இருந்திருக்கு. அதாவது பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை வந்ததுக்கப்புறமா மிகப்பெரிய கரெக்ஷன், எனிவேர் பிட்வீன் 30 to 80% கரெக்ஷனை வந்து நம்ம பார்க்குறோம். அதுவுமே வந்து ஒரு 7 to 8 months வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து பாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸான டேட்டா வந்து நம்மளுக்கு சொல்லுது. அண்ட் இந்த சைக்கிள் தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இல்லை. இப்போ இந்த பேரிஷ் சைக்கிளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை ஆஃப் $127,000, $127,000 வந்து அக்டோபர் 6th 7th அந்த மாதிரி டேட்டில் வந்து ஹிட் பண்ணுச்சு. அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ட்ரா டவுன் ஆர் அந்த நெகட்டிவ் பர்சன்டேஜ் வந்து கரெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36% இருக்குது. அண்ட் ட்ரெண்டு வந்து டிசைசிவ்லி பேரிஷ் தான். நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தோம்னா கண்டிப்பாக பேரிஷான சைக்கிளில் தான் நம்ம இருக்கோம், விச் இஸ் ஆல்சோ அப்பேரண்ட்டில். அண்ட் ஃபண்டமெண்டலாகவும் வி ஆர் இன் பேரிஷ் சைக்கிள் தான். அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ், டெக்னிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால ஐம் அஸ்யூமிங் தட் பிட்காயின் மைட், இஃப் திஸ் பேரிஷ் சைக்கிள் கண்டினியூஸ் இன்னும் கீழே உள்ளது அப்படின்னா 74,000 to 75,000 ரேஞ்சில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வரலாம். ஏன்னா ப்ரீவியஸ்லி இதே லெவல்ஸில் கொஞ்சம் பிட்காயினுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸை கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸில் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் 75,000 லெவல்ஸில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வரலாம். பட் அதையும் பிரேக் பண்ணி போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 50,000 தான். அண்ட் இந்த 50,000 லெவல் தான் வந்து கரெக்டாக நம்ம பார்த்தோன்னா 60% ட்ராப் ஃப்ரம் $175,000. ஸோ இந்த பாஸ்ட் 7-8 இயர்ஸோட ஆவரேஜ் கரெக்ஷன் லெவலில் வந்து இது $50,000 போச்சுன்னா அது வந்து மேட்ச் ஆயிரும். ஸோ இந்த ஒரு லெவலையும் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக பிட்காயின் வந்து ஒரு பேரிஷ் சைக்கிளில் இருக்குது, ஒரு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டே ஒரு பேரிஷ் சைக்கிளில் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபாலுக்கு வந்து என்ன ரீசன், என்ன விஷயங்கள் வந்து இந்த ஃபாலை வந்து இன்னும் வந்து இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக வைக்கிது, அண்ட் இன்னும் வந்து டீப்பர் லெவல்ஸ் வந்து ஏன் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ரீசன் தான். என்னென்னா பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஒரு 24/7 24/7 வந்து ட்ரேட் ஆகிற ஒரு அசெட்டில். ஸோ வேர்ல்டில் எங்கே ஸ்டாக் மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆனாலும் பேனிக் செல்லிங் எப்போல்லாம் நம்ம வந்து அந்த குளோபல் நியூஸில் இல்லை எக்கானமியில் ஷாக்ஸ் நம்ம பார்க்குறோமோ ஃபஸ்ட்டு இம்பேக்ட் வந்து ஹையஸ்ட் ரிஸ்க்கான கிரிப்டோ கரன்சிஸில் தான் வந்து இருக்கும் இல்லை. அண்ட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நம்மளுக்கு வந்து இந்த குளோபல் ஷாக்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை. எஸ்பெஷலி டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு நியூஸு, டேரிஃப் பற்றி இல்லை ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதோட இம்பேக்ட்டும் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிஸில் பார்க்குறோம். ஸோ அந்த இம்பேக்ட்டும் வந்து இருக்கும். அண்ட் ரெண்டாவது என்னென்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் இயர் ஃபார் கிரிப்டோ கரன்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெகுலேஷனில். நிறைய சாஃப்ட் ரெகுலேஷன்ஸு, நிறைய பாசிட்டிவான ரெகுலேஷன்ஸ். அமெரிக்காவில் வந்து இந்த ஜீனியஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிரிப்டோ இன்வெஸ்டிங்கே வந்து ஒரு சார்ட் ஆஃப் லெஜிட்டிமசி வந்து கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து அந்த டீசென்ட்ரலைசேஷன் கான்செப்டே நெகேட் பண்ணுது. பட் அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் ஜென்ரலி ஃப்ரம் அ ரெகுலேட்டரி ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல இயர் தான். ஸோ இதனால் என்னென்னா நிறைய ETFs, நிறைய சீரியஸ் மணி வந்து மார்க்கெட்டில், அதாவது கிரிப்டோ கரன்சி எஸ்பெஷலி பிட்காயின் அண்ட் எத்தீரியமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் குளோபலி வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால, ப்ளஸ் வந்து கிரிப்டோ ஸ்பெசிஃபிக் லிக்விடிட்டி இஷ்யூ, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், இருக்கிறதுனால இவங்க எல்லாம் வந்து அந்த லெவரேஜை வந்து அன்வைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து மோஸ்ட் ரிஸ்கியஸ் அசெட்டுன்றதுனால எப்போவுமே லிக்விடிட்டி இஷ்யூ வரும்போது ஃபஸ்ட்டு ஹையர் ரிஸ்க் அசெட்டை தான் வந்து அவங்க கை வைப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம பார்க்குறோம் ETF செல்லிங் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிரிப்டோ ETFs டேட்டா நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு மந்தில் மட்டுமே கிட்டத்தட்ட $30 to $35 பில்லியன் வர்த் ஆஃப் பிட்காயின் அண்ட் எத்தீரியம்
வந்து ETFs வந்து செல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஹை லெவரேஜ். நம்ம நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அண்ட் பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பேசினோம். அண்ட் இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா சீரியஸ் மணியை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கு. சீரியஸ் மணி உள்ளே வந்தோடனே நம்ம என்ன பார்க்குறோன்னா வாலட்டிலிட்டி வந்து கம்மியாச்சு. ரொம்ப எராட்டிக் மூமெண்ட்ஸு, ரொம்ப ஹை லெவல் மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஹிஸ்டாரிக்கலாக ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்த அளவுக்கு இல்லை. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து இது பிடிக்காது இல்லை. எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து வாலட்டிலிட்டி நிறையா இருக்கணும், அப்போ தான் ட்ரேடிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், அப்போ தான் ஃபீஸ் அவங்க நிறையா ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிரிப்டோ டெரிவேட்டிவ்ஸில் வந்து நிறைய லெவரேஜ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம 100 times 200x லெவரேஜ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க்கு. ஆனால் இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வேணும், பிகாஸ் தே கேன் earn a lot of fees இல்லை. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா நிறையா வந்து லெவரேஜ் இருந்ததுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து கரெக்ட் ஆகும்போது அந்த லெவரேஜை வந்து அன்வைண்ட் பண்ணிட்டு அந்த லெவரேஜ் அன்வைண்டிங் ட்ரேட் நிறையா இருந்துச்சு. அது ஆம்ப்ளிஃபை ஆகிட்டு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த ஒரு செக்ஷனில் நம்ம பேசலாம். அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சிஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு லீடிங் இண்டிகேட்டர், ஒரு சார்ட் ஆஃப் சென்டிமெண்ட் இண்டிகேட்டராக வந்து கிரியேட் ஆயிடுச்சு இல்லை. ஸோ இந்த குளோபல் மார்க்கெட்டில் நம்ம எங்கேயாவது ஸ்ட்ரெஸ் பார்க்குறோன்னா முதல்ல அதோட இம்பாக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கிரிப்டோ கரன்சிஸில் தான் இருக்குது. இந்த சைக்கிளில் இந்த சென்டிமெண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ ரியல் ப்ராப்ளம்லாம் என்னப்பா, நம்ம வந்து சொல்லிட்டோம் பேசிக் ரீசன்ஸ்லாம் என்ன, அதாவது கிரிப்டோ கரன்சியோட ஃபாலுக்கு அப்படின்னு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணோன்னா சில விஷயம் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து தெரியுது. அதில் வந்து ஒன்று என்னென்னா, ஜென்ரலாகவே வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய லெவரேஜ் இஷ்யூ இருக்குது. நான் சொன்னேன்ல, இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நிறையா லெவரேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து நிறையா ட்ரேடர்ஸு, சில இன்ஸ்டிடியூஷன்ஸு, சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா லெவரேஜ் பொசிஷன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து October 10th அன்னைக்கு முதல் நாள் இல்லை, அன்றைக்கி தான் ஏர்லி மார்னிங் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனா மேலே 100% டேரிஃப்ஸ் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்னிங்கான ஒரு அந்த சோஷியல் மீடியா ட்வீட் அவரோட அந்த ட்ரூத் சோஷியல் இதில் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அதனால் குளோபல் மார்க்கெட்ஸில் வந்து செல் ஆஃப் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பிட்காயின்லேயும் அண்ட் வந்து கிரிப்டோ கரன்சிலையும் ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. ஆனால் பிட்காயினில் நம்ம அன்றைக்கி மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% கீழே விழுந்துச்சு. இதில் என்னென்னா $20 billion ஒர்த் ஆஃப் வந்து லாஸஸ் அப்படின்னா பொசிஷன்ஸ் வந்து அன்வைண்ட் பண்ணாங்க. இதில் நிறைய லெவரேஜ் பொசிஷன்ஸ் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பெரிய மார்க்கெட் மேக்கர்ஸ் அண்ட் சில ஃபண்ட்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க. அதுலேருந்தே இன்னும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகலை அந்த ஒரு டீலெவரேஜிங் சுச்சுவேஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து டாக் ஓடிட்டுருக்கு. இது வந்து உண்மையிலே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். எஸ்பெஷலி மார்க்கெட்டில் வேறு ஏரியாஸில் வந்து நம்ம லிக்விடிட்டி இஷ்யூஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அதை பற்றியும் நம்ம பேசிட்டோம். எஸ்பெஷலி ப்ரைவேட் கிரெடிட்டு அண்ட் சப்ரைம் ஆட்டோ லெண்டிங் இதெல்லாம் அமெரிக்காவில் பார்த்தோம்னா நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு. அண்ட் அதையும் நம்ம ஒன்றா சேர்த்து பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி அவ்வளோ சீக்கிரம் இதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியாது இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய கண்டினியூஸ் ஃபாலுக்கு வந்து இந்த டீலெவரேஜிங் இம்பேக்ட் வந்து ஒரு பெரிய ட்ரிகர் அப்படின்னே வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ரைட். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கிரிப்டோ டீலெவரேஜிங் மட்டும் இல்லைல்ல, ஓவரால் அமெரிக்கன் எக்விட்டிஸில் எஸ்பெஷலி அமெரிக்கன் எக்விட்டிஸில் வந்து ஒரு லிக்விடிட்டி இஷ்யூ நம்ம பார்க்குறோம். அதுவும் வந்து நம்ம ப்ரைவேட் கிரெடிட்டில் பார்க்குறோம். அதனால தான் பிளாக் ஸ்டோன், KKR இந்த மாதிரி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம் நிறைய இம்பேக்ட் இருக்குது. அண்ட் இன்டெரக்டாக வந்து இந்த ஷேடோ பேங்கிங் சிஸ்டமில் வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஜர் இருக்குது. அப்படின்றதுனால அங்கே இருக்க அந்த பேங்க்கோட ஸ்டாக்ஸும் வந்து இம்பேக்ட் ஆகுது. அண்ட் இதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம வந்து இந்த அமெரிக்காவில் யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் அந்த ஃபெடரல் ரிசர்வோட ஸ்டாண்டிங் ரெப்போ ஃபெசிலிட்டி அதில் வந்து நிறைய வந்து பேங்க்ஸ் வந்து போய் வந்து ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணுறாங்க, ஷார்ட் டேர்ம் கேஷை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாண்டிங் ரெப்போ ஃபெசிலிட்டின்றது என்னென்னா ஒரு பேக் ஸ்டாப் அரேஞ்ச்மெண்ட்டு தான். அதாவது சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் டேர்முக்கு உங்கள் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்குது, ஏதாவது கேஷ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது ஃபெசிலிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு. ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம்னா கோவிட் டைமில் தான் நிறைய இதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த பேங்க்ஸுமே பெருசாக இதை யூஸ் பண்ணல. ஆனால் இப்போ திருப்பி லாஸ்ட் ஒரு 1-2 monthஸாக வந்து நிறையா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவில் வந்து ஷார்ட் டேர்ம் கேஷு லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிளியராக நம்மளுக்கு காட்டுது. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக நம்ம பார்க்குறோம் ரிஸ்கி ஆசெட்ஸ்லாம் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு இல்லை. ஸோ நம்ம அந்த ஹைரார்கி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரிஸ்கி ஆசெட் பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சி, அதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்த AI ஸ்டாக்ஸு அதெல்லாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் கிரெடிட் பிளேயர்ஸ் எக்ஸ்போஜர் அவங்கெல்லாம் வந்து கீழே விழ ஆரம்பித்தாங்க. ஸோ AI ஸ்டாக்ஸு அப்புறம் டெக்னாலஜி ஸ்டாக்ஸு. ஸோ குளோபலி வந்து ஜென்ரலாக US மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபாலில் தான் இருக்குது. அண்ட் சைனா, சவுத் கொரியா, தைவான் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் லாஸ்ட் ஒரு 1 year வந்து இந்த AI தீம்னால நிறையா வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ போச்சு. அங்கே
அதுலேயும் வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ இப்படி தான் வந்து குளோபல் மணி ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்கி ஆசெட்ஸோட ஹைரார்கி வந்து இருக்குது, அண்ட் அதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ரைட்? ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணாலே எந்தெந்த ஆசெட்ஸில் எப்பப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபேர் ஐடியா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இருக்க கிரிப்டோ செல் ஆஃப்கான மெயின் ரூட் காஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான ஒரு டீலெவரேஜிங் இஷ்யூ. ஓகே, ஸோ அது வந்து மேபி வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு மெக்கானிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம், கொஞ்ச நாளில் அது ரிசால்வ் ஆகலாம், திருப்பி வந்து லெவரேஜ் இஷ்யூஸ்லாம் வந்து ரிசால்வ் ஆகலாம், அண்ட் வந்து மறுபடியும் வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம். பட் ஆனால் ஓவரால் எக்கானமிலே வந்து நம்ம வந்து ஒரு கிரெடிட் இஷ்யூ பார்க்குறோம். அண்ட் அமெரிக்காவில் வந்து இப்போ ஒரு ஷட் டவுன் இருந்துச்சு, ஸோ இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ்லாம் வந்து இல்லை. இன்னொன்று யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. தெர் இஸ் அன் இஷ்யூ வித் த கவர்மெண்ட் அண்ட் த யூஎஸ் ஃபெட். ஆனால் ஸ்டில் வந்து டிசம்பரில் வந்து 70% ஆஃப் த பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து ஸ்டில் வந்து அதில் கிளாரிட்டி இல்லை, ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அன்கிளியர் சுச்சுவேஷன் இருக்குது, ப்ளஸ் ஹாலிடே சீசனு ப்ளஸ் வந்து இயர் எண்டு அப்படின்ற ரீசனால கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் வந்து வரமாட்டேங்குது. அதுவும் வந்து இட் இஸ் சார்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபைங் த ஃபால் இன் சார்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதுக்கெல்லாம் மேலே சில மேக்ரோ ஈவெண்ட்ஸு, சில மேக்ரோ விஷயங்களும் நடக்குது. அதை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக பேசிக்கலாம். ஏன் வந்து இந்த கிரிப்டோ வின்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நீண்டுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று, இந்த ஜாப்பனீஸ் என் கேரி ட்ரேட் அன்வைண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு இந்த என் கேரி ட்ரேட் பற்றி தெரியலைன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் யூ. ஸோ என் கேரி ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாப்பனீஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து லாஸ்ட் ஒரு 10, 15, 20 இயர்ஸாகவே வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கிட்டத்தட்ட 0% or 0 to 1% லெவல்லே வந்து வச்சுருந்தாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜாப்பனீஸ் எண்ணில் வந்து பாரோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் இல்லை? ஸோ இதை யூஸ் பண்ணி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், குளோபல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சீப்பான எண்ணெய் வந்து பாரோ பண்ணி அதை வந்து டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ரிஸ்கியான அசெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அமெரிக்கன் ட்ரெஷரிஸே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து 5%லாம் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகிட்டு இப்போ வந்து 4%, அரௌண்ட் the 4% லெவலில் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் சில ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து எமர்ஜிங் எக்விட்டீஸில் போவோம், கொஞ்சம் ரிஸ்கியர் எக்விட்டீஸில் போவோம். ஸோ கொஞ்சம் வந்து கிரிப்டோ கரன்சிஸ்க்கும் அது வந்து போயிருக்கும். ஏன்னா வந்து ஹை யீல்டிங் அசெட்ஸ்லாம் இந்த மணி வந்து டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ வந்து ஃப்ளோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருந்திருக்கு. ஸோ இதனால் என்னென்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீ மணி வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதை தான் வந்து நம்ம என் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீப்பாக இருக்க எண்ணில் வந்து பாரோ பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு ரிஸ்க் ஹை யீல்டிங் அசெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது, ரைட்? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அதை வந்து நம்ம இந்த சார்ட்லேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சிச்சுவேஷன்னா, அந்த பாரோயிங் வந்து அவ்வளோ சீப்பாக இல்லை. ஸோ ஃப்ரீ மணி வந்து அவ்வளோ அவைலபிளாக இல்லை. என்ன தான் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.1% அந்த 10-year ஈல்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தாலும், அண்ட் ஜப்பானில் வந்து 1.7% இன்றைக்கு படி 1.7% தான் இருந்தாலும், இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு, ஹெட்ஜிங் காஸ்ட்டு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் வந்து என் கேரி ட்ரேட் அன்வைண்டிங் நிறைய நடக்குது. அதாவது ரிஸ்கி அசெட்ஸ்லேருந்து காசை எடுத்துகிட்டு திருப்பி அந்த ஜாப்பனீஸ் எண்ணில் வாங்கின கடனை வந்து திருப்பி அடைக்கிற ஒரு அன்வைண்டிங் வந்து நடக்குது. அதனாலேயும் வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் வந்து சிஸ்டமில் ஆட் ஆயிருக்கு, ரைட்? அண்ட் இது வந்து சின்ன சாதாரண அமௌண்ட்லாம் நடக்காது, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஃப் வால்யூமில் நடக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் வந்து இது இன்னும் கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணியிருக்கு. அதை தவிர்த்து அமெரிக்காவில் அவங்க சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த QT, அதாவது குவான்டிடேட்டிவ் டைட்னிங் அப்படின்னா என்னென்னா, எப்போவுமே அவங்க சிஸ்டமில் வந்து லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் நிறையா இருக்குது, அதனால் இன்ஃப்ளேஷன் நிறையா இருக்குது, அது வந்து நல்லதில்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் குவான்டிடேட்டிவ் டைட்னிங் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, ஈஸியாக வந்து பாண்ட்ஸை வாங்க மாட்டாங்க, ஈஸியாக மார்க்கெட் பேக் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வாங்கிட்டு சிஸ்டமுக்கு வந்து லிக்விடிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப டைட்டாக வச்சுருப்பாங்க சிஸ்டமை, கொஞ்சம் லிக்விடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 1, 2, 3 இயர்ஸாக வந்து அதுதான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கோவிட் டைமில் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பண்ணியிருந்தாங்க, நிறைய வந்து லிக்விடிட்டி கொடுத்தாங்க சிஸ்டம்க்கு. ஏன்னா அப்போ லிக்விடிட்டி தேவை. அப்புறம் லிக்விடிட்டியை வந்து டைட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வந்து QT, அதாவது குவான்டிடேட்டிவ் டைட்னிங்கை வந்து பாஸ் பண்ணணும், ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. இது என்ன சிக்னல் பண்ணுது? அவங்க டைரெக்டாக இதை சொல்லனாலும் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஓகே அப்படின்னா சிஸ்டமில் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்கு, US ஃபெட் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் டைட்னிங்கை வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு
அசம்ஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் என்னென்னா இந்த ஒரு அன்சர்டனிட்டி ஆர் லிக்விடிட்டி இஷ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணுது. ரிஸ்கி ஆசெட்டில், அதாவது ரிஸ்க் ஆன் மோட்லேருந்து ரிஸ்க் ஆஃப் மோடுக்கு வந்துடுறாங்க இன்வெஸ்டர்ஸு. நிறையா ரிஸ்கி ஆசெட்ஸ்லேருந்து மணியை எடுத்து வச்சிடறாங்க. இல்லைனா வெயிட் பண்ணி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஆக்ஷனில் வந்து இருக்காங்க. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வை வி ஆர் சீயிங் ஆம்ப்ளிஃபைட் ஃபால் இன் கிரிப்டோ கரன்சிஸ். அதுக்கு மேலே ஜென்ரலாகவே நம்ம பார்த்தோம்னா இது இயர் எண்டு, ஹாலிடே சீசன், ப்ளஸ் வந்து நிறைய மார்க்கெட் வந்து எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து பார்க்குறோம் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து சந்திச்சிருக்குல்ல. அண்ட் வந்து இதில் என்னென்னா ஒரு எக்ஸாஷன் வந்து வந்திருக்கும் இல்லை, ஏன்னா நிறைய வாலட்டிலிட்டி இருந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இப்போ ஒரு 30% வந்து கிராஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த இயர் இது வந்து ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் லைக் சார்ட் ஆஃப் கிராஷில் இதெல்லாம் சேர்ந்து என்னென்னா ஒரு எக்ஸாஷன் கொண்டு வந்து மார்க்கெட்டில் வந்து லெட்ஸ் சார்ட் ஆஃப் பாஸ் அண்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சைக்கலாஜிக்கலி பார்த்தோன்னா இது வந்து ஆட் ஆயிருக்கு, எஸ்பெஷலி பீப்புள் ஹூ லாஸ்ட் மணி டியூ டு ஹை லெவரேஜ். ஏன்னா நிறைய லெவரேஜ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சு, எஸ்பெஷலி கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில். அதில் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு பெரிய கிராஷில். அதுலேயும் வந்து கொஞ்சம் எக்ஸாஷன் இருக்கும். ஸோ பீப்புள் வில் பி சார்ட் ஆஃப் பிளேயிங் அ வெயிட் அண்ட் வாட்ச் சார்ட் ஆஃப் அன் அப்ரோச், ரைட்? ஸோ இது எல்லாம் சேர்ந்து இந்த கிரிப்டோ வின்டர் ஆர் இந்த செல் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் வி மைட் எண்ட் அப் சீயிங் 75,000 லெவல்ஸ் ஆர் ஈவன் லோவர். அகேன் இப்போ ரெக்கவரே ஆகாதா பிட்காயின் அப்படின்னா இட் கேன் ஹேப்பன். மேபி வந்து இந்த டீலெவரேஜிங் இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிடலாம், இல்லை லிக்விடிட்டி இஷ்யூஸ் வந்து இவ்வளோ இஷ்யூ இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரலாம். இல்லை அகெயின் ஃபெட் வந்து இப்போ வந்து 70% ஆஃப் த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கம்மி பண்ணலாம். மேபி மார்க்கெட் எதிர்பார்க்குறதோட இன்னும் அதிகமாக கூட கம்மி பண்ணலாம். அது வந்து திருப்பி ரிஸ்க் ஆன் மோடை க்ரியேட் பண்ணலாம். அதனால் வந்து பிட்காயின் வந்து டக்குன்னு ஏறி அது 95,000 லெவல்ஸ் ஆர் ஈவன் 100,000 லெவல்ஸை வந்து டச் பண்ணலாம். அங்கே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ அதுவும் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் taking on big leverage positions is very, very risky. In the long run, I'm not a big sort of a crypto bro or OG, but then I see some use cases for blockchain and things like that. So in the long run வந்து crypto analyst ஓட view படி பார்த்தனா, okay, I see some use cases where Bitcoin and Ethereum can do really well, but high leverage, especially 100x 200x leverage will really have a very, very big negative impact in the long run. So my sincere suggestion will be அந்த லெவரேஜ் வந்து நிறைய எடுக்காதீங்க. ரொம்ப லெவரேஜ் யூஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து இம்பேக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ட்ரேட், எந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம எடுக்கவே கூடாது. பீஸ் ஆஃப் மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ அதனால் அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அகெயின் இந்த அனாலிசிஸ் ஆர் இந்த டிஸ்கஷன் வந்து நான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அண்ட் லிக்விடிட்டி, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வச்சு நான் கம்பைன் பண்ணி சொல்கிற விஷயங்கள் தான். இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக வந்து எடுத்துக்கிற வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிற கூடாது. உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ரிசர்ச் பண்ணி, இல்லைனா உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை அணுகி அவங்களோட சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பிளான் பண்ணுங்கள், ரைட்? All I'm doing here is for educational and awareness purposes only. And இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டாபிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் வந்து இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி திருப்பி ரெக்கவர் ஆகி மேலே போகுமா, இல்லை 75,050 லெவல்ஸ் அடிக்குமா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வியூ பாயிண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்யூ.